வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து 5 மாதங்கள் நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸையே கொடுத்துட்டு இருந்த நிஃப்டி மார்ச் மந்தில் எக்ஸலண்ட்டான ஒரு ரெக்கவரியை கொடுத்துருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 6.3% ரெக்கவரி ஆகியிருக்கு இந்த மார்ச் மந்தில். கடந்த 15 மாதங்கள்லேயே இந்த மார்ச்சுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸாக பார்க்குறோம். 2024 ஏப்ரலில் இருந்து 2025 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இயரில் நிஃப்டி 5.34% கெயின் பண்ணியிருக்கு. மார்ச்சில் நிஃப்டி லோவாக கொடுத்துருக்கிறது 21,964, ஹையாக கொடுத்துருக்கிறது 23,870, க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,520. ஸோ ஹையர் லெவல்லேருந்து 350 பாயிண்ட்ஸை நிஃப்டி இழந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது மார்ச் மந்தில். கூடவே எஃப்ஐஐஸோடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர்ஸ் டுவர்ட்ஸ் இந்தியன் மார்க்கெட் சேஞ்ச் ஆகிருக்கு ரீசெண்ட் டேஸில் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. கம்மிங் ஏப்ரல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மந்தாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏப்ரல் 2 டொனால்டு ட்ரம்ப்புடைய டேரிஃப் இம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது வருதா அப்படிங்கிறத கவனித்து உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பங்குச்சந்தைகளும் எதிர்பார்த்துட்ருக்கு. ஸோ அது மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தயக்கமும் இல்லை. அடுத்து இந்தியாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஏப்ரல் 7th 9th வரைக்கும் இருக்குது. 9th சில அனௌன்ஸ்மெண்ட்ஸை புதுசாக வந்திருக்கக்கூடிய ஆர்பிஐ கவர்னர் கொடுப்பாரு. அது இந்திய பங்குச்சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸ் எஸ்பெஷலி முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கும் கம்மிங் ஏப்ரல் மந்தில். கூடவே ஏப்ரல் 10th, 14th and 18th 3 நாளும் ட்ரேடிங் ஹாலிடேஸ் வருது. ஸோ இந்த ஏப்ரல் மந்தில் மொத்தமே 19 ட்ரேடிங் செஷன்ஸ் தான் இருக்குது. மந்த்லி எக்ஸ்பைரியோடு சேர்த்து பார்க்கும் பொழுது ஏப்ரல் மந்தில் மொத்தம் 5 எக்ஸ்பைரி இருக்குது. ஏப்ரல் 3, ஏப்ரல் 9, ஏப்ரல் 17th, ஏப்ரல் 24 அண்ட் ஏப்ரல் 30th. இந்த 5 எக்ஸ்பைரியில் ஏப்ரல் 30th தவிர மற்ற மீதி இருக்கக்கூடிய 4 வீக்குமே புரோக்கன் வீக்காக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 4 வீக்லி எக்ஸ்பைரியிலையும் 4 ட்ரேடிங் செஷன் மட்டும்தான் இருக்குது. அந்த ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒரு நாள் ஹாலிடேவாக வந்துடுது. சொல்லப்போனால் ஏப்ரல் 30th கம்ப்ளீட் ஆகக்கூடிய எக்ஸ்பைரியும் 4 நாள் தான். ஹாலிடே எதுவும் கிடையாது. பட் ஏப்ரல் 30th எக்ஸ்பைரி வெனஸ்டேயில் வருது. ஸோ இந்த 5 வாரமுமே 4 நாட்கள் மட்டுமே நடக்கக்கூடிய எக்ஸ்பைரியாக இருக்க போகுது. ரொம்பவும் கம்மியான ட்ரேடிங் செஷன்ஸ் மற்ற மாதத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது. ஸோ ஆப்ஷன் பையர்ஸ் ரொம்ப குயிக்காக வந்துட்டு ஃபண்டை லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஷார்ட் எக்ஸ்பைரிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ப்ரீமியம்ஸ் ஐஸ்கிரீம் மாதிரி மெல்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சில விஷயங்களை பற்றி பேச போகிறோம். ஃபர்ஸ்ட், ஒரு ட்ரெண்டிங்கான மார்ச் மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஃபாலோ அப் ஏப்ரல் மந்த் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிஃப்டியுடைய 30 years ஹிஸ்ட்ரியிலேருந்து தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட், எஃப்ஐஐஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர் சேஞ்ச் ஆகிருக்கு ரீசெண்ட் டேஸில். அதை பற்றி டீட்டெயில்டாக டீகோட் பண்ணுறோம். தேர்ட், கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி பற்றி பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில், மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி அப்படின்ட்டு. அடுத்து ஸ்பெகுலேட்டிவ் பேட்டர்ன்ஸ், சில பேட்டர்ன்ஸை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. அந்த பேட்டர்ன்ஸை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், செகண்ட் கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், தேர்ட் புல் ஃப்ளாக் ஃபார்மேஷன், அப்படி இல்லைன்னா போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபோர்த் சைன் வேவ் ஃபார்மேஷன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபிஃப்த் எக்ஸ்பொனன்ஷியல் மூவிங் அவரேஜ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, சிக்ஸ்த் போலிங்கர் பேண்ட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, செவன்த் ஆர்எஸ்ஐ கொடுக்கக்கூடிய இண்டிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக பேசுவோம். கடைசியாக கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன். நிஃப்டியுடைய 30 years ஹிஸ்ட்ரியில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்பவும் பெஸ்ட்டான மார்ச் மந்த்தாக எந்த இயர்லாம் இருந்திருக்கு அப்படின்னா 2006 அண்ட் 2016. இந்த 2 வருஷத்துலேயும் நிஃப்டி அரவுண்ட் 11% பக்கமாக பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. அதுக்கடுத்து 2009, 10, 11 இந்த 3 வருஷத்துலேயும் தொடர்ந்து மார்ச் மந்தில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நோட்டபுளாக 2006 அண்டு 2009 இந்த 2 வருஷத்துலேயும் மார்ச்சுக்கு அப்புறம் வந்த ஃபாலோ அப் ஏப்ரல் மந்தில் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2006 மார்ச் மந்த்தை பொறுத்த வரைக்கும் 10.66% பாசிட்டிவாக மார்ச் மந்த் கெயின் பண்ணியிருந்தது. அதுக்கு அடுத்து வந்த ஏப்ரல் மந்தில் 4.56% பாசிட்டிவாக கெயின் பண்ணிச்சு நிஃப்டி.
அதே போல் 2009 9.31% நிஃப்டி பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்துச்சு. அதுக்கு அடுத்து வந்திருந்த ஏப்ரல் மந்தில் 15% நிஃப்டி பாசிட்டிவாக கெயின் பண்ணுச்சு. இந்த 2 வருஷமும் ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத ஒரு இயராக தான் இருந்திருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால் 2 முக்கியமான கிரைசிஸ்னால இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரியை ஃபேஸ் பண்ணும்போது மார்ச்சும் அதுக்கு அடுத்து வந்த ஃபாலோ அப் ஏப்ரல்லையும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருந்தது. 2000 2003 முற்பகுதி வரைக்கும் .com பபிள் மூலமாக நடந்த ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் அண்ட் இஷ்யூஸ்னால இந்திய பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சது. அதோடைய ரெக்கவரி ஃபேஸ் 2003 பிற்பகுதியில் ஆரம்பித்து 2006 வரைக்குமே வந்துட்டு இருந்தது. சொல்லப்போனால் 2005, 6, 7 இந்த வருஷங்களில் ஒரு புல் ரன்னை இந்திய பங்குச்சந்தை ஃபேஸ் பண்ணுச்சு. ஸோ .com பபிள் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்த ரெக்கவரியில் மார்ச் அண்ட் ஏப்ரல் கண்டினியூஸாக நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 2009 பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வருஷத்தில் இந்திய பங்குச்சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது. சொல்லப்போனால் உலக நாடுகளில் இருந்த எல்லா பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை சந்திச்சிருந்தது. காரணம் என்ன அப்படின்னா லேமன் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் கொலாப்ஸ் ஆனதுனால ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஏற்பட்டு பங்குச்சந்தைகள் வீழ்ச்சி அடைஞ்சது. 2009 நல்ல ரெக்கவரியை மார்ச் மந்தில் நிஃப்டி கொடுத்துருந்தது. அதோடைய ஃபாலோ அப் ஆன ஏப்ரலில் 15% நிஃப்டி பாசிட்டிவாக ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு. ரொம்ப ரீசெண்டாக பார்க்கும் பொழுது 2019 7.7% மார்ச் மந்தில் நிஃப்டி பாசிட்டிவாக கெயின் பண்ணியிருந்திருக்கு. பட் அதுக்கு அடுத்து வந்த ஏப்ரல் மந்தில் ஜஸ்ட் 1.07% பாசிட்டிவாக கெயின் பண்ணியிருந்திருக்கு. ஸோ இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸப்ஷனலாக 2 வருஷம் 2006, 2009 இந்த 2 வருடங்களில் மார்ச்சுக்கு அப்புறம் வந்த ஏப்ரலில் கண்டினியூஸான ஒரு புல் ரன்னை கொடுத்துருந்துருக்கு நிஃப்டி. அதை தவிர மற்ற மார்ச் மந்தில் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு பர்சன்டேஜில் கெயின் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஃபாலோ அப்பில் பெருசாக வந்துட்டு ரிட்டர்ன்ஸை கொடுக்கல. ஒரு மைல்டான 1% ஆர் 2% ஆர் பிலோ 1% அப்படிங்கிற மாதிரியான ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு மேக்ஸிமம். ஆர்எல்ஸ் அந்த இடத்துல நெகட்டிவாக பார்க்கவும் முடியுது சில இடங்களில் ரிட்டர்ன்ஸை. நெக்ஸ்ட் FIIs உடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் சேஞ்சை பற்றி பார்த்துருவோம். போன ஃபினான்ஷியல் இயர் அதாவது 2024 ஏப்ரலில் இருந்து 2025 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியடில் அவங்க நெட் செல்லர்ஸாக தான் இருந்தாங்க. எவ்வளோ செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 4,03,589 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் செல்லர்ஸ். அதுலேயும் நோட்டபுளாக நிஃப்டி ATH ஃப்ரேம் பண்ணிச்சு இல்லையா 26,277, அதிலிருந்து ரீசெண்டாக பாட்டம் ஃபேஸ் பண்ணிச்சு இல்லையா 21,964. இந்த இடைப்பட்ட பீரியடில் டேட் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 27, 2024 இருந்து மார்ச் 4, 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பீரியடில் எவ்வளோ நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க அப்படின்னா 3,46,074 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் செல்லர்ஸ். ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஓவராலாக எவ்வளோ செல் பண்ணியிருந்தாங்களோ அதில் 80 to 80% எங்கே நடந்திருக்கு இந்த ATHலேருந்து ரீசெண்ட் ஃபால் பாட்டம் ஃபேஸ் பண்ணுச்சு இல்லையா அது வரைக்குமே நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது இல்லாமல் தொடர்ந்து 5 மாதம் வந்து அவங்க நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. அக்டோபரில் ஆரம்பித்து February வரைக்கும் நெட் செல்லர்ஸ். இப்போது இந்த மார்ச் மந்தில் புதுசாக அவங்க நெட் பையராக மாறி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் பார்க்க முடியுது இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி அவங்க எப்போ வந்து நெட் பையராக இருந்தாங்க போன ஃபினான்ஷியல் இயரில் அப்படின்னு பார்த்தா ஜூன் அண்ட் ஜூலையில் அவங்க நெட் பையராக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து செப்டம்பரில் நெட் பையராக இருந்திருக்காங்க. ஜூன் அண்ட் ஜூலையில் அவங்க நெட் பையராக இருக்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 7,400 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் பையராக இருந்திருக்காங்க 2 மந்த்தும் சேர்ந்து. ஆகஸ்ட் மந்த்லேயே 21,400 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் செல்லராக மாறிட்டாங்க. அதுக்கடுத்து செப்டம்பரில் நமக்கு தெரியும் ATH ஃபேஸ் பண்ணும்போது அவங்க நெட் பையர் 15,400 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் பையர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரெசிவ் செல்லராக மாறி அக்டோபர் மந்தில் மட்டுமே 1,15,000 கோடி, நவம்பர் மந்தில் 45,700 கோடி, டிசம்பர் மந்தில் வந்து 16,980 கோடிகள், 2025 98,898 கோடிகள், February 2025 58,988 கோடிகள் அப்படிங்கிற அளவுக்கு தொடர்ந்து வந்து அவங்க நெட் செல்லர்ஸாகவே மாறி இருந்தாங்க. இப்போது புதுசாக 6,017 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் பையராக மாறி இருக்காங்க மார்ச்சில். ஸோ இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயம் நிஃப்டியை ஏற்றி விட்டு அழகு பார்க்குறதுக்கா அல்லது முன்னாடி செஞ்சது போலவே மேலேருந்து அடித்து திரும்ப கீழே தள்ளுறதுக்கா அப்படிங்கிறத கம்மிங் டேஸில் இவங்களுடைய ஆக்டிவிட்டியை வச்சு நம்ம அசஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்து FIIஸோடைய ஆக்டிவிட்டியை மார்ச் மந்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது
சில விஷயங்களை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. மார்ச் 3லேருந்து மார்ச் 17 வரைக்கும் இருக்கக்கூடிய டேஸில் எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக தான் இருந்திருக்காங்க, 21,715 கோடிகள் அளவுக்கு. அடுத்து மார்ச் 18லேருந்து மார்ச் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃபில் எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக சேஞ்ச் ஆகியிருக்காங்க. இந்த இடத்துல தான் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரல் சேஞ்ச் ஆகுது. இந்த பீரியடில் அவங்க 27,732 கோடிகள் அளவுக்கு நெட் பையராக இருக்காங்க. ஸோ ஓவரால் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது 6,017 கோடிகள் நெட் பையர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் மார்ச் 18 தான் வந்து அவங்க நெட் பையராக டேர்ன் ஆகிறாங்க. அந்த டேயில் நிஃப்டியுடைய லோ 22,600, அதுக்கப்புறம் 23,870 அப்படிங்கிற ரீசன்ட் டாப்பை நிஃப்டி ஃபேஸ் பண்ணுச்சு. இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் 1,270 புள்ளிகள். இந்த 1,270 புள்ளிகள் கெயின் பண்ணுறதுக்கு எஃப்ஐஐஸ் உள்ள இன்ஃபியூஸ் பண்ணியிருந்த ஃபண்டு 27,732 கோடிகள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுவே ஏடிஹெச்சாக இருந்த 26,277 ஃபால் கொடுத்து கீழே டெஸ்ட் பண்ணியிருந்த லோ 21,964 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் நிஃப்டி இழந்திருந்த புள்ளிகள் 4,313. இதில் எஃப்ஐஐஸுடைய நெட் செல்லிங் ஃபிகர் 3,46,074 கோடிகள். ஸோ 4,300 புள்ளிகளை இழக்கிறதுக்கு 3,50,000 கோடிகள் அளவுக்கு அவங்க நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அதுவே 1,270 புள்ளிகளை வந்துட்டு அவங்க கெயின் பண்ணுறதுக்கு வெறும் 27,732 கோடிகளை மட்டும் உள்ளே இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நிஃப்டியுடைய ரீசன்ட் பாட்டம் 21,964 எஸ்கலேட் ஆகி மேலே வந்திருந்தாலும் எஃப்ஐஐஸ் வந்துட்டு அந்த ரெக்கவரி ப்ராசஸில் ரொம்ப லேட்டாக தான் ஜாயின் பண்ணாங்க. மார்ச் 18 தான் ஜாயின் பண்ணாங்க. அப்போது வந்துட்டு நிஃப்டி 22,600 அப்படிங்கிறத அன்னைக்கு டே லோவாக கொடுத்துருக்கு. அதனால் அந்த வேல்யூவிலேருந்து ஹை வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம டிஃப்ரென்ஸாக எடுத்துக்கிட்டோம். பட் ஓவரால் ஸ்ட்ரெச் வந்து ரீசன்ட் ரோலேருந்து பார்க்கும் பொழுது 1,906 பாயிண்ட்ஸை வந்துட்டு நிஃப்டி கெயின் பண்ணியிருக்கு. அதில் எஃப்ஐஎஸுடைய கண்ட்ரிபியூஷன் 27,732 கோடிகள் கொடுத்துருக்கக்கூடிய புள்ளிகள் கெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1,270 புள்ளிகள். ஸோ இதிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, மார்ச் மந்த்துடைய செகண்ட் ஹாஃபில் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் இனிஷியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதுலேயும் குறிப்பாக இண்டெக்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹையாக வந்து எஸ்கலேட் ஆகி மேலே வந்திருக்கு. அப்படிங்கும்போது மோஸ்ட்டாக அவங்க இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்படி பண்ணியிருக்கக்கூடியது பெர்மனண்ட்டான ஒரு விஷயமா அல்லது சைக்ளிக் பவுன்ஸுக்காக அவங்க பண்ணிவிட்டு ஃபர்தராக ஹையர் லெவல்ஸ்லேருந்து செல் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத கம்மிங் டேஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜி பார்த்துருவோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது ஃபெப்ரவரி மந்த் ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் கொடுத்துருந்தது. அந்த கேண்டிலுடைய ஹை 23,807, லோ 22,104, க்ளோஸ் ஆகும் பொழுது 22,124 க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் மட்டுமே ரெக்கவரி ஆகி க்ளோஸ் ஆகியிருந்த ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில், ஒரு ஸ்ட்ராங்கான ரெட்டிஷ் கேண்டில். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் 3 கேட்டகரிஸில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒன்று, அந்த பேரிஷ்னஸ் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு ஃபர்தர் ஃபாலோ அப் கேண்டில் ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அது ஒன்று. ரெண்டாவது, அப்சைடில் எஸ்கலேட் ஆகி மேலே போகுது, அப்படி போகும்பொழுது செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே வரக்கூடிய கேண்டிலாகவும் இருக்கும். இது ப்ராபபிலிட்டி 2. மூணாவது, ப்ரீவியஸ் அதாவது ஃபெப்ரவரி மந்த்துடைய கேண்டில் லோக்கு கீழே ஒரு குறிப்பிட்ட லெவலை கொடுத்துட்டு அங்கே டச் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு குயிக்காக எஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு கேண்டில். இது ப்ராபபிலிட்டி 3. இந்த தேர்ட் கேட்டகரியில் வர்றது நம்ம டெத் கேட் பவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது மார்ச் மந்தில் நடந்திருக்கிறது டெத் கேட் பவுன்ஸ். இதை ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு டெக்னிக்கல் ஒரு பவுன்ஸ் அப்படின்னும் இதை சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 மாதங்கள் தொடர்ந்து நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ்னஸை ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே விழுந்திருந்தது. 6th மந்த்தும் அது கண்டினியூ பண்ணாமல் 5th மந்த்துடைய லோக்கு கீழே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே போயிருந்திருக்கு. சரி, இப்போ மார்ச் மந்த்துடைய சைக்காலஜிக்கு வருவோம். மார்ச் மந்த்துடைய கேண்டிலை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில். இந்த கேண்டிலுடைய லோ 21,964, ஹை வந்து 23,870, க்ளோஸ் ஆகும் பொழுது 23,520 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 350 பாயிண்ட்ஸை அந்த மந்த்துடைய ஹையிலிருந்து இழந்து க்ளோஸ் ஆகிருந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ அந்த கேண்டிலுடைய அப்சைடில் இருக்கக்கூடிய சின்ன விக் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா,
பியர்ஸுடைய என்ட்ரி ஆர் பியர்ஸுடைய டாமினன்ஸ் அட் ஹையர் லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆர்எல்ஸ் அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதோடைய ஃபாலோ அப் கேண்டில் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, டவுன் சைடில் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் நிஃப்டி வரும், வந்துட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ் அந்த கேண்டிலில் இருக்கும். மந்த்லி கேண்டிலில் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அப்சைடில் இருக்கக்கூடிய வீக்கெண்ட் இண்டிகேட் பண்ணுது, செல்லிங் ப்ரெஷர் இல்லை பியர்ஸுடைய டாமினன்ஸ் இண்டிகேட் பண்ணுது. அது குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் கீழே இழுத்துட்டு வரும். அதுக்கப்புறம் அந்த லெவல்லேருந்து திரும்ப அப்சைடில் மூவ் ஆகும். அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் பாடி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதில் புல்ஸுடைய டாமினன்ஸ், அதுலேயும் முக்கியமாக 21,964 அந்த டாமினன்ஸ் இருக்குது. அதில் தான் ஒரு 350 புள்ளிகள் விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக பியர்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் கீழே கொண்டு வந்தாலும் அந்த இடத்துலேருந்து அட்டாக் பண்ணி திரும்ப புல்ஸ் மேலே கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த மந்த்லி கேண்டில் இண்டிகேட் பண்ணுது. கூடவே இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, கம்மிங் மந்தில் அல்லது கம்மிங் மந்த்ஸில் ப்ராட் நேச்சர்லேயோ அல்லது ஒரு நேரோ ரேஞ்சிலையோ சைட்வேஸை ஃபாலோ பண்ணக்கூடிய மார்க்கெட் நேச்சர். அது எப்படி? இந்த நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய சைட்வேஸ் அப்படின்னா 23,500 அப்படிங்கிறது அப் சைட்லேயும் 22,500 அப்படிங்கிறத டவுன் சைட்லேயும் ஒரு பேரியராக வச்சுட்டு இன் பிட்வீனில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சர், அதாவது 1000 பாயிண்ட்ஸில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சர். அப்படி இல்லாமல் 23,500லேருந்து 22,100 இப்படிங்கிற இந்த கேப்பில் இருக்கக்கூடிய 1,400 பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ரேஞ்சில் ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சர். இதுவும் சைட்வேஸ் தான். ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு நேரோ ரேஞ்ச் சைட்வேஸ், செகண்ட் சொல்கிறது ப்ராட் ரேஞ்ச் சைட்வேஸ். ஸோ இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராபபிலிட்டி அப்படின்னா இதை தான் நம்ம சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, ப்ரீவியஸ் 2 months விச் இஸ் February month அண்டு மார்ச் மந்த்துடைய லெவல்ஸை அப்சர்வ் பண்ணி பார்க்கும் பொழுது இதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. பட் ப்ராபபிலிட்டி 1 நம்ம சொல்லியிருந்தேன், ஒரு குறிப்பிட்ட டவுன் சைட் ஃப்ரம் தேர் அகைன் புல்ஸ் அட்டாக் அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்துக்கு பர்சன்டேஜ் வைஸில் பார்க்கும் பொழுது ஒரு 70% அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வீக்லி கேண்டில் பார்க்கும் பொழுது முடிஞ்சிருக்கக்கூடிய வீக் ஒரு டோஜி கேண்டில் கொடுத்துருக்கு. யூஸ்வலாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டோஜி ஃபார்மேஷன் வருது அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்ஸில் இண்டிகேட் பண்ணோம். போன வீக்குடைய ஹை 23,870, அந்த வீக்குடைய லோ 23,412, க்ளோஸ் ஆகும் பொழுது 23,520 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ 23,520 23,400 அப்படிங்கிற இந்த ஜோனை பேனிக்கில் வால்யூமோட கம்மிங் டேஸில் பிரேக் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்தராக கீழே போகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஈவன் அந்த டோஜி கேண்டிலில் ஒரு லாங்கர் விக் அப் சைடில் இருக்குது. அது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் அண்ட் பியர்ஸுடைய அட்டாக்கை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதோடைய ஃபாலோ அப் கேண்டிலில் பியர்ஸுடைய அட்டாக் இன்னும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதிகமாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி போகும் பொழுது அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய விசிபிள் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 23,050 அப்படிங்கிற ஒரு லெவல் பார்க்க முடியுது. ஸோ இந்த கேண்டில் சொல்லக்கூடிய சைக்காலஜி, பியர்ஸுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருக்குது, ஃபாலோ அப்பில் பியர்ஸ் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, விச் இஸ் ரெட் கேண்டிலாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி கீழே வரும் பொழுது பர்டிகுலர் லெவல்லேருந்து எஸ்கலேட் ஆகி மேலவும் வரலாம். அப்படி வருதுன்னா அந்த வீக் ஒரு ஹேமர் டைப்பில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா இந்த முடிஞ்சிருக்க வீக்கில் ஒரு டோஜி கேண்டில் அப்சைடில் பியர்ஸுடைய டாமினன்ஸ், இந்த ஸ்பெகுலேட்டிவ் பேட்டர்னில் ஹேமர் டைப்பில் ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வருது அப்படின்னா புல்ஸுடைய டாமினன்ஸ் அட் லோவர் லெவல்ஸ். ஸோ அதுக்கடுத்து, அதாவது வர வாரத்துக்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி கேண்டில் வருது அப்படின்னா 80% இந்த கேண்டிலுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் பேரிஷான ஒரு ரெட்டிஷ் கேண்டிலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டெய்லி கேண்டில் சைக்காலஜியில் பார்க்கும் பொழுது நிஃப்டி ரீசெண்டாக டாப் ஆஃப் டைம் பண்ணது 23,870. அதுக்கப்புறம் கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 23,412 அப்படிங்கிற லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆகும் பொழுது 23,520 க்ளோஸ் ஆகிருக்கு இந்த லாஸ்ட் 5 ட்ரேடிங் செஷன்ஸில். இந்த ஸ்ட்ரெச் அப் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் 21,964 எஸ்கலேட் ஆகி 23,870 டச் பண்ணியிருக்கு. 1,906 பாயிண்ட்ஸை கெயின் பண்ணியிருக்கு. இதோடைய 23.6% ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் எங்கே வருது அப்படின்னா 23,420 வருது. இப்போது நிஃப்டி அந்த லெவலை பிரேக் பண்ணி டச் பண்ணிவிட்டு திரும்ப மேலே எஸ்கலேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. யூஸ்வலாக புல் மார்க்கெட்டில் இந்த 0.236, அதாவது 23.6% ரிட்ரேஸ்மெண்ட்டே மோர் தென் எனஃப் டவுன் சைடில் ஒரு லெவலை டெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு. ஸோ கம்மிங் டேஸில் இந்த 23,400 அப்படிங்கிற லெவலை டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணுது அப்படின்னா 38.2% ரிட்ரேஸ்மெண்ட்,
அது வந்து 23,141 வருது. அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் பேனிக்கில் 23,140 23,050 அப்படிங்கிற லெவல்ஸை ஜோன்ஸை பிரேக் பண்ணுது வால்யூமோட அப்படின்னா அது ஃபர்தராக இன்னும் டவுன் சைட் லெவல்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்பெகுலேட்டிவ் சார்ட் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது அப்படிங்கிறத இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயும் முக்கியமாக புல்ஸுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது முக்கியமாக 4 பேட்டர்ன்ஸை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது. 1 இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன், 2 கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன், 3 போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன், 4 சைன் வேவ் ஃபார்மேஷன். இந்த 4மே கம்ப்ளீட்டாக கிடையாது, கம்ப்ளீட்டான பேட்டர்னும் கிடையாது, ப்ராக்ரஸில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ். இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு ஃபர்தர் புல் ரன்னை அப்சைடில் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இண்டிகேட் பண்ணக்கூடிய பேட்டர்ன்ஸ். எல்லாமே ஸ்பெகுலேஷன் தான். ஃபர்ஸ்ட் வந்து இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா 2025 உடைய ஹை 24,226. அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் கிராஜுவலாக கீழே விழ ஆரம்பிச்சுது. 22,786 டச் பண்ணுச்சு. திரும்ப அந்த இடத்துல இருந்து ரொம்ப குயிக்காக எஸ்கலேட் ஆகி 23,807 டாப் ஆஃப் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் நிஃப்டி கீழே விழுந்துச்சு, விச் இஸ் 21,964 அப்படிங்கிற லெவலை லோவாக டெஸ்ட் பண்ணுச்சு. அங்கேருந்து திரும்ப குயிக்காக வந்துட்டு எஸ்கலேட் ஆகி மேலே வந்தாங்க. இன்பிட்வீனில் சைட்வேஸை கொடுத்துருந்தாலும் திரும்ப 23,870 அப்படிங்கிற லெவலில் டாப் ஆஃப் ஃப்ரேம் பண்ணாங்க. இப்போ ஃப்ரேம் பண்ணிட்டு தான் இப்போ டவுன் சைடில் ஒரு 400 பாயிண்ட்ஸை இழந்து சைட்வேஸில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெச் அப்படியே ஒரு டவுன் மூவை கண்டினியூ பண்ணுது அப்படின்னா அப் டு 22,780 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் டவுன் சைடில் ஃபேஸ் பண்ணிவிட்டு திரும்ப அங்கேருந்து அப் சைடில் ஃபர்தராக எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா அது வந்து 23,870 800 லெவல்ஸ் கிட்ட வரும்பொழுது அது ஒரு கம்ப்ளீட் இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வந்து மாறும். ஸோ இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குது, வால்யூமோட பிரேக் அவுட் கொடுக்குது, எஸ்பெஷலி அட் 23,850 to 900 ஜோன் அப்படின்னா அந்த இடத்துல ஹெட் பார்ட்லேருந்து நெக்லைன் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளவோ அந்தளவுக்கு நம்மளால் அப்சைடில் டார்கெட்டை எதிர்பார்க்க முடியும். இது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னுடைய அவுட்கம். அடுத்து 2வது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னா நீங்கள் இப்போ பார்க்கும் பொழுது இந்த 23,807 ஒரு லாங் ஸ்ட்ரெச்சில் கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எஸ்கலேட் ஆகி 23,870 டச் பண்ணியிருக்கு. இது ஒரு கப் ஃபார்மேஷனில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கரெக்ஷனில் போயிட்டுருக்கு, பியர் வெயிட்டட் கரெக்ஷனில் போயிட்டுருக்கு. இது ஒரு ஹேண்டில் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்குது. ஃபர்தராக கம்மிங் டேஸில் ஒரு அப் சைடு டவுன் சைடில் ஒரு லோவர் லெவலை ஃபேஸ் பண்ணிவிட்டு திரும்ப எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா அது கப் அண்ட் ஹேண்டில் ஃபார்மேஷன் மாதிரி வரும். அப்போது அந்த கப்புடைய டெப்த் அளவுக்கு நம்ம அப் சைடில் ஒரு பிரேக் அவுட்டில் டார்கெட்டாக எதிர்பார்க்க முடியும். 3வது போல் ஃப்ளாக் ஃபார்மேஷன். ரீசெண்டாக கொடுத்துருந்த லோ 21,964 23,870 வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சை ஒரு போல் மாதிரி நம்மளால் பார்க்க முடியுது. வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு இதாகவும் பார்க்க முடியும். டெய்லி கேண்டில் ஒரு சின்ன நாய்ஸ் இருக்குது. ஈவன் தோ அந்த லோவர் லெவல், அதாவது மார்ச் 17 லோவர் 22,350 23,870 அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்க்கும்பொழுது ஒரு 1,450 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் அந்த ஒரு போல் ஃபார்மேஷனில் பார்க்க முடியுது. வீக்லி கேண்டில் பார்க்கும்பொழுது த ஹோல் ஸ்ட்ரெச்சையே நம்மளால் போல் ஃபார்மேஷனில் பார்க்க முடியும். ஸோ அப்போது இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் பியர் வெயிட்டட் சைட்வேஸில் ஒரு ஃப்ளாக் ஃபார்மேஷனில் கம்மிங் டேஸில் கொடுத்துட்டு ஒரு முக்கியமான இடத்துலேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த போல் ஹைட்டுக்கு நம்மளால் என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒரு ப்ரைஸ் டார்கெட்டை அப் சைடில் எதிர்பார்க்க முடியும். அடுத்து சைன் வேவ் ஃபார்மேஷன் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,786 அப்படின்ட்டு ஜனவரி 27 லோவாக கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் 23,807 திரும்ப கீழே 21,964 திரும்ப மேலே 23,870. ஸோ இப்போ என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு சைன் வேவ் ஃபார்மேஷன், கம்ப்ளீட் சைன் வேவ்னு பார்த்தீங்கன்னா மிட் லைனுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடிய அந்த வேவ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஷியோ மைல்டாக டிஃபர் ஆகுது. அப் சைடில் வந்து 1,000 to 1,080 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து மேலேயும், டவுன் சைடில் 800 to 850 அப்படிங்கிற வேவ் வந்து கீழேயும் இருக்குது. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கம்ப்ளீட் சைன் வேவில் பார்க்க முடியல, பார்ஷியலாக தான் அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். இன்கேஸ் அந்த எகைன் அந்த இடத்துல 22,780 சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா அது இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டராக போகுது. அதையும் தாண்டி கீழே வருது அப்படின்னா 21,964 900 அந்த ரீஜனில் திரும்ப சப்போர்ட் எடுத்து மேலே எஸ்கலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி போகுது அப்படின்னா அது ஒரு சைன் வேவ் ஃபார்மேஷனில் சைட்வேஸை ஓவர் அ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் ஆர் ஓவர் அ பீரியட் ஆஃப் வீக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் அவரேஜ் செக் பண்ணிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது 200 and 100 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ்
23,400 அப்படிங்கிற லெவலில் வருது. இப்போ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 23,520. கமிங் டேஸில் இந்த 23,400 அப்படிங்கிற அந்த ஜோனை பேனிக்கோட வால்யூமோட பிரேக் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்தராக 50 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 23,114 வருது. அதை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈவன் 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் டெய்லி டைம் ஃப்ரேமில் 23,084 காட்டுது. ஸோ இந்த 23,120 23,080 அப்படிங்கிற அந்த ஜோன் ஒரு இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஜோனாக இருக்கும் இன்கேஸ் அந்த 23,400 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் செக் பண்ணிடுவோம். வீக்லியில் பார்க்கும் பொழுது 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 23,374 காட்டுது. ஸோ இந்த 23,380 அப்படிங்கிற ரீஜன் கம்மிங் டேஸில் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். அதை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா அதுக்கடுத்து 50 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 23,280 காட்டுது. அதுக்கு கீழே 100 பீரியடுக்கான வீக்லி மூவிங் அவரேஜ் 22,110 காட்டிகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த்லி இஎம்ஐ பார்க்கும் பொழுது 20 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 22,481 காட்டிகிட்ருக்கு. நெக்ஸ்ட் போலிங்கர் பேண்ட்ஸ் செக் பண்ணிடுவோம். மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் 22,607 காட்டிகிட்ருக்கு. ஸோ நிஃப்டி கம்மிங் டேஸில் 23,400 அண்ட் 23,000 அப்படிங்கிற லெவலில் பிரேக் பண்ணுது அப்படின்னா அது ஃபர்தராக 22,600 அப்படிங்கிற லெவலில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் போலிங்கர் பேண்ட்ஸை பார்க்கும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் 23,443 காட்டுது. அப்பர் போலிங்கர் பேண்ட் 24,782 காட்டுது. லோவர் போலிங்கர் பேண்ட் 22,103 காட்டிகிட்ருக்கு. வீக்லியில் மிட் போலிங்கர் பேண்டுக்கிட்ட மேலே பிரேக் பண்ணி போயிருந்தாலும் அங்கே ஒரு டோஜி கேண்டில் கிரியேட் ஆகிருக்கு. அதுலேயும் முக்கியமாக ஹையர் லெவல்ஸில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஃபார்மேஷன். யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வருதுன்னா அதுக்கு ஃபாலோ அப்பில் பேரிஷான ஒரு கேண்டில் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கம்மிங் வீக்ஸில் என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது? ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் லோவர் போலிங்கர் பேண்ட் லெவல் விச் இஸ் 22,104 அப்படிங்கிறத டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லாமல் மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணி கீழே அதுக்கு கீழே ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது அப்பர் போலிங்கர் பேண்ட் 23,902 காட்டுது. மிட் போலிங்கர் பேண்ட் 22,815 காட்டிகிட்ருக்கு. லோவர் போலிங்கர் பேண்ட் 21,728 ரொம்ப முக்கியமான லெவல் இது. அதை காட்டிகிட்டு பார்க்கும் பொழுது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 இதில் ரீசன்ட் டேஸில் டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்டை பார்க்கும் பொழுது அப்பர் போலிங்கர் பேண்டுக்கிட்ட ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகி கொடுத்துட்டே இருந்திருக்கு. ஸோ என்ன இருக்குது, அந்த இடத்துல 870 லெவலில் டச் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. பேனிக்கோட ஒரு பெரிய ஒரு ரெட்டிஷ் கேண்டில் கொடுக்குது அப்படின்னா இது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கம்மிங் டேஸில் 22,815 அப்படிங்கிற லெவலில் மிட் போலிங்கர் பேண்டை டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த இடத்துல டச் பண்ணி எஸ்கலேட் ஆகும், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் அந்த இடத்துல பேனிக்கில் ஃபர்தர் பிரேக் கொடுக்குது அப்படின்னா கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது லோவர் போலிங்கர் பேண்டுக்கு. நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ செக் பண்ணிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் ஆர்எஸ்ஐயை பார்க்கும் பொழுது 64.13 இருக்குது. ஸோ 14 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 55.66 அப்படிங்கிறத காட்டுது. ஸோ ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது 14 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை டச் பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கலேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்படி இல்லாமல் அந்த 14 பீரியட் மூவிங் அவரேஜை டெய்லி ஆர்எஸ்ஐ பிரேக் பண்ணுது அப்படின்னா டவுன் சைடில் ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஐ பார்க்கும் பொழுது 50.51 இருக்குது. 14 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 43.14 காட்டிகிட்ருக்கு. ப்ரீவியஸ் வீக்ஸில் டவுன் ட்ரெண்டில் இருந்த பொழுது அந்த 14 பீரியட் மூவிங் அவரேஜுக்கு பக்கத்தில் போயிட்டு டச் பண்ணுறதோ இல்லை டச் பண்ணாமலோ அந்த இடத்துல இருந்து டவுன் சைடில் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்த இந்த எக்ஸலண்ட் புல் ரனில் தான் ரீசெண்ட் வீக்கில் கொடுத்துருந்ததில் இந்த 14 பீரியடுக்கான மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி மேலே போயிருந்திருக்கு. பட் இப்போ அந்த இடத்துல ஒரு டோஜி கேண்டில் கொடுத்துருக்குங்கிறனால கம்மிங் டேஸில் இந்த 14 பீரியட் மூவிங் அவரேஜை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு கீழே விழக்கூடிய ஒரு மார்க்கெட் மூவை கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. என்ன இதில் இன்னொரு நோட்டபுளான விஷயம் அப்படின்னா அந்த 14 பீரியட் மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணி கீழே வரும் பொழுது பேனிக்கில் பெருசாக விழுது அப்படிங்கிறதையும் கவனிக்க முடியுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த இடத்துல அது மாதிரி நடந்திருக்குன்னா செப்டம்பரில் ஏடிஹெச்லேருந்து பிரேக் ஆகி கீழே விழும் பொழுது ஒரு ஷார்ப் செல் ஆஃப் கிரியேட் ஆகி கீழே விழுந்திருக்கு. அடுத்து மந்த்லி ஆர்எஸ்ஐயை பார்க்கும் பொழுது இப்போ ப்ரெசண்ட்டாக
59.99 இருக்குது. 14 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 71.34 அப்சைடில் இருக்குது. இது 84 அப்படிங்கிற லெவல்லேருந்து கிராஜுவலாக கீழே விழுந்துட்டே இருந்துச்சு. விழுந்து இப்போ ரீசெண்டாக 51 அப்படிங்கிற இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்தது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக ஆர்எஸ்ஐ மந்த்லி ஆர்எஸ்ஐ அந்த ஜோனில் 50 to 51 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. சப்போர்ட் எடுத்து எஸ்கலேட் ஆகி மேலே மூவ் ஆகிட்டு ஃபர்தராக கீழே ஒரு டவுன் சைட் மூவை கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்கு. ஸோ இப்போது இந்த 60 அப்படிங்கிற மந்த்லி ஆர்எஸ்ஐலேருந்து டவுன் சைடில் ஃபாலோ ஆகி வருது அப்படின்னா திரும்ப இந்த 51-50 அப்படிங்கிற அந்த ரீஜன் சப்போர்ட்டாக எடுக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. கன்க்ளூஷன், நிஃப்டி இப்போது 23,520 க்ளோஸ் ஆகிருக்கு. கம்மிங் டேஸில் 23,610, 645, 680, 745 அதாவது 23,610 23,750 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு 140 பாயிண்ட்ஸ் ரீஜனை டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அப்சைடில் சில மூமெண்ட்டை நம்மளால் எதிர்பார்க்க முடியும். அப்படி போகுது அப்படின்னா 24,066, 24,141, 24,174, 24,356 386, 24,537, 24,630, 24,730 அப்படிங்கிற லெவல்ஸ் எல்லாம் நம்மளால் எதிர்பார்க்க முடியும். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ரீஜனாக இந்த 23,610 750 பார்க்குறேன். இதை பிரேக் பண்ணி டிசிசிவாக மேலே வால்யூமோட க்ளோஸ் பண்ணி சஸ்டைன் பண்ணுதுன்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த லெவல்ஸை ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி போகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாம் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இதில் 24,066, 24,141, 174 மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ரீசெண்டாக கொடுத்துருந்த பவுன்ஸ் பேக்கில் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடியே கீழே விழுந்திருந்தது. ஸோ சூனர் ஆர் லேட்டர் மார்க்கெட் டெஃபினட்டாக அது டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். இன்கேஸ் இந்த 150 பாயிண்ட்ஸை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணதுன்னா we can expect these levels. அப்படி இல்லாமல் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய லெவல்ஸ்லேருந்து பிரேக் பண்ணி பேனிக்கில் கீழே விழுது அப்படின்னா இந்த 23,400 அப்படிங்கிற ஒரு லெவல் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு இப்போ ரீசெண்டாக கொடுத்துருந்த அப்சைட் மூவுக்கு 0.236 ரிட்ரேஸ்மெண்ட் லெவல் வருது. இதை பேனிக்கோட பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக டவுன் சைடில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி போகும் பொழுது 23,333, 23,236, 23,110, 23,635 65 அப்படிங்கிற ஒரு ஜோன் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணோம். இதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கும் பொழுது 22,980 910 ஒரு ஜோன், 22,860, 22,780 அண்ட் 22,600 இதெல்லாம் கம்மிங் டேஸில் சப்போர்ட் ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா 22,900 23,300 அப்படிங்கிறது கம்மிங் வீக்ஸில் கம்மிங் மந்த்துக்கு ஒரு முக்கியமான ஜோனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ஜோனில் ரொம்பவும் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில ஃபைட் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 22,900 பக்கமாக வரும் பொழுது புல்ஸுடைய அட்டாக் இருக்கும். 23,300 கிட்ட போகும் பொழுது பியர்ஸுடைய அட்டாக் இருக்கும். இந்த ஜோனை வந்து டிசிசிவாக யார் வந்து கொண்டு போகிறாங்களோ அந்த சைட் மார்க்கெட் டைரக்ஷன்ஸ் கம்மிங் டேஸில் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது. புல்ஸ் ரொம்பவும் மெனக்கட்டாவது முக்கியமாக 2 லெவல்ஸை ஹோல்டு பண்ணியே ஆகணும் ஃபார் ஃபர்தர் அப்சைட். இன்கேஸ் பேரிஷான ஒரு மூவில் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா 23,065 அப்படிங்கிறத அவங்க விட்டு கொடுக்காம கண்டிப்பாக ஹோல்டு பண்ணணும். அப்படி ஹோல்டு பண்ணி மேலே ரெக்கவரி பண்ணி வரும்பொழுது 23,745 அப்படிங்கிறத பிரேக் பண்ணி சஸ்டைன் பண்ணணும். ஸோ முக்கியமான லெவல்ஸ் ஃபார் புல்ஸ் ஈவன் டவுன் ட்ரெண்டில் போனாலும் 23,065, ரெக்கவரி ஆகும் பொழுது 23,745. ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.